2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழக அரசின் ஆவணத்தில் இப்போது ரூபாய் அடையாளத்தை நீக்கி இருக்கும் திமுக அதே அடையாளத்தை கொண்டிருக்கும் கருணாநிதி நினைவு நாணயங்களை எல்லாம் வீசி எறிந்து விடுமா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பான முன்னோட்டத்தில் ரூபாய் என்பதன் அடையாள குறியீட்டை திமுக அரசு நீக்கியுள்ளது. அதற்கு பதிலாக ரூ என்ற குறியீட்டை வைத்து அதை ஏதோ புரட்சி போன்று திமுக அரசு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது. திமுக அரசின் செயலற்ற தன்மையால் ஏற்படும் வேதனைகளை தாங்க முடியாமல் மக்கள் குமரிக் கொண்டிருக்கும் நிலையில் அதை திசை திருப்பும் நோக்குடன் நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. எதையாவது செய்து மக்களை பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டும். எவரும் அரசை எதிர்த்து கேள்வி எழுப்பாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற பரபரப்பில் பழைய வரலாறுகளை திமுக மறந்து விடுகிறது. ரூபாய் அடையாளம் நேற்றோ அதற்கு முன்னாலோ வெளியிடப்பட்டது அல்ல. 15 ஆண்டுகளுக்கு முன் 2010 திமுக அங்கம் வகித்த மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில்தான் வெளியிடப்பட்டது. அப்போது அதை திமுக ஆதரித்தது. ரூபாய் அடையாளத்தை வடிவமைத்தவர் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கத்தின் மகன் உதயகுமார். அந்த அடையாளத்தை வடிவமைத்ததற்காக 2010ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி உதயகுமாரையும் அவரது குடும்பத்தினரையும் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவரது கோபாலபுரம் இல்லத்திற்கு வரவழைத்து பாராட்டினார். அப்போதெல்லாம் பெருமைக்குரியதாக போற்றிய அடையாளத்தை தான் திமுக இப்போது நீக்கியிருக்கிறது. அவ்வளவு ஏன், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கருணாநிதியின் பிறந்தநாள் நூற்றாண்டையொட்டி ரூபாய் 100 நினைவு நாணயம் மத்திய அரசால் வெளியிடப்பட்டது. மத்திய அரசால் மிகவும் எளிமையாக நடத்தப்படவிருந்த அந்த விழாவை திமுக அரசு மக்களின் வரிப்பணத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தியது. அப்போது வெளியிடப்பட்ட நாணயத்தில் ரூபாய் வடிவமைத்த அடையாளம்தான் இடம்பெற்றிருந்தது. அதற்கான அந்த நாணயத்தை திமுக விற்கவில்லை. மாறாக 4470 ரூபாய் விலை கொண்ட நாணயத்தை திமுகவினரிடமே 10,000ற்கு விற்று லாபம் பார்த்தது. தமிழக அரசின் ஆவணத்தில் இப்போது ரூபாய் அடையாளத்தை நீக்கியிருக்கும் திமுக அதே அடையாளத்தை கொண்டிருக்கும் கருணாநிதி நினைவு நாணயங்களை எல்லாம் வீசி எறிந்து விடுமா? இதுபோன்ற நாடகங்களை நடத்துவதற்கு பதிலாக தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.